வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். ஓசூரில் வள்ளலாரின் விவேகம் அறக்கட்டளை ஏற்பாடு செய்த 5வது ஆண்டு விழாவில் பேசிய தமிழக ஆளுநர் என் ரவி, சமூக நீதி பிரச்சினைகளை நிவர்த்தி செய்ய வள்ளலாரின் போதனைகளை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் சமூக நீதி குறித்த நீண்டகால சொற்பொழிவு இருந்தபோதிலும், தலித்துகளுக்கு எதிரான வன்முறை மற்றும் சாதி அடிப்படையிலான பாகுபாடு தொடர்கிறது என்பதை அவர் எடுத்துரைத்தார். சமூக நீதிக்காக வாதிடுபவர்கள் அர்த்தமுள்ள மாற்றத்தை கொண்டுவர வள்ளலாரின் கொள்கைகளிலிருந்து உத்வேகம் பெற வேண்டும் என்று ஆளுநர் வலியுறுத்தினார். சாதி தொடர்பான அட்டூழியங்கள் குறித்து தனது வேதனையை வெளிப்படுத்திய ஆளுநர் ரவி, இந்தியாவின் மதிப்புகளை உலகிற்கு எடுத்துச் சென்ற சுவாமி விவேகானந்தர் உள்ளிட்ட சிறந்த ஆன்மீக தலைவர்களின் பூமி தமிழ்நாடு என்று கூறினார். சாதி பாகுபாட்டால் சமூகம் ஆழமாக பிரிக்கப்பட்டிருந்த காலத்தில் தர்மத்தை மீட்டெடுக்க 19ஆம் நூற்றாண்டில் வள்ளலார் தோன்றினார் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். சனாதன தர்மத்தின் கொள்கைகளில் வேரூன்றிய வள்ளலாரின் போதனைகள் மனிதர்கள், தாவரங்கள் மற்றும் விலங்குகளை உள்ளடக்கிய உலகளாவிய உறவை வலியுறுத்துகின்றன. சமத்துவமின்மை மற்றும் வன்முறையை எதிர்த்து போராட வள்ளலாரின் சீடர்கள் வீடுகள், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் அவரது போதனைகளை தீவிரமாக பரப்ப வேண்டியதன் அவசியத்தை ஆளுநர் வலியுறுத்தினார். இந்த மதிப்புகளை பரப்புவது சாதி பாகுபாட்டை ஒழிக்கவும் சமூகத்தில் நல்லிணக்கத்தை வளர்க்கவும் உதவும் என்று அவர் அடிக்கோடிட்டு காட்டினார். இந்திய கலாச்சாரத்தின் மீதான உலகளாவிய ஆர்வத்தையும் இந்த கலாச்சார இலட்சியங்களுடன் ஒத்துப்போகும் வகையில் தற்போதைய சமூக பிரச்சினைகளை தீர்க்க வேண்டியதன் அவசியத்தையும் ரவி குறிப்பிட்டார். தனது வருகையின் பின்னணியில் ஓசூரில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நிறுத்தப்பட்டனர். சாதி அடிப்படையிலான வன்முறை பிரச்சினைகளுடன் மாநிலம் தொடர்ந்து போராடி வரும் நேரத்தில் ஆளுநர் ரவியின் கருத்துக்கள் வந்துள்ளன. இது வள்ளலார் போன்ற ஆன்மீக மற்றும் சமூக தலைவர்களால் ஈர்க்கப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கையின் அவசியத்தை எடுத்துக்காட்டுகிறது. இதற்கிடையில் ஆளுநருக்கும் ஆளும் திமுக அரசுக்கும் இடையே அரசியல் பதட்டங்கள் அதிகரித்துள்ளன. ஆளுநர் சட்டமன்றத்தில் உரையாற்ற மறுத்ததற்கு எதிரான முதலமைச்சர் ஸ்டாலினின் கருத்துக்களுக்கு ரவி திமிர் பிடித்தவர் என்று கூறியதை திமுக எம்பி வில்சன் மற்றும் பிற கூட்டாளிகள் விமர்சித்தனர். ஆளுநர் மாநில அரசுடன் சித்தாந்த மோதல்களில் ஈடுபடுவதாக வில்சன் குற்றம் சாட்டினார். மேலும் அவர் அரசியலை தொடர விரும்பினால் அவர் ராஜினாமா செய்து தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று பரிந்துரைத்தார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.